ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2 days ரொட்டீன் vlog வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன், அந்த வீடியோவும். செகண்ட் டே வந்துட்டு கொஞ்சம் டிவோஷன் ரொட்டீன் vlog வீடியோ மாதிரி தான் வந்துட்டு இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் குயிக்காகவே எழுந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரே மாதிரி மெனு இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சாம்பார், ரசம், ஒயிட் ரைஸ் தான். சைடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா எங்கேருந்து தான் அந்த எனர்ஜி வருமோ தெரிலங்க. குயிக்காக ரெடியாகி நானுமே வந்து கிளம்பிட்டேன். எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் டவுன் ஹால் விசிட் பண்ணுறேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட்டை ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் டவுன் ஹால் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அவருக்கு அந்த கூட்டம்னா கொஞ்சம் அலர்ஜிங்க, அதனால் என்னை கூட்டிகிட்டு போகாமே இருந்தாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் போகிறப்ப என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அவங்களும் போகிறதா சொன்னாங்க. அவங்களோட சேர்ந்து தான் நானுமே போயிருந்தேன். வீட்டில் இருந்து கிளம்புறப்போ மலை தூரலில் எதுவுமே இல்லாத மாதிரி தாங்க இருந்தது. ஆன் தி வேல அப்படியே மலை தூரல்லாம் வந்து ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே இந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டவுன் ஹால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் என்னமோ தெரில, எனக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அந்த ஆர்வம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்படியும் ஒரு வழியாக டவுன் ஹால் வந்து ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு டவுன் ஹால் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க கோணியம்மன் டெம்பிளில் வந்து சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அங்கேயுமே போயிருந்தோம். நானுமே கோணியம்மன் டெம்பிள் வந்து கேள்விப்பட்டிருக்கேங்க. பட் ஆனால் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆடி வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த கோவிலில் பயங்கர விசேஷமாக இருக்குமாமாங்க. அந்த அன்னைக்கு உள்ளே போகிறதே கஷ்டம்னு சொன்னாங்க. நாங்கள் போன அன்னைக்கு அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இல்லை, நார்மலான கூட்டம் தான் வந்து இருந்தது. அதனால சாமியுமே நல்லா ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சுது. நாங்களும் சாமியெல்லாம் பார்த்து நல்லா திருப்திகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். நாங்களும் கோவிலிருந்து கிளம்பி டவுன் ஹால் தாங்க போயிட்டுருக்கோம். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் வந்து இந்த ஸ்ட்ரீட் இருக்கிறதா சொன்னாங்க. போயிட்டுருக்கிறப்ப சைட்லேயே நிறைய ஷாப்ஸுமே வந்து இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதுனால இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே போயிட்டுருக்கிறப்ப நிறைய இடத்துல இந்த மாதிரி செடி கடையுமே வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டுமே சொன்னாங்க. நாங்களுமே 2 செடி வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே ஆன் தி வேலையே சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஷாப், செராமிக் பாட்ஸ், ஸ்லிப்பர்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாமே ரோட் சைட் ஷாப்லேயும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் தனித்தனியாக இருக்கிறதும் சொன்னாங்க. நம்ம அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனால் அங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயும் ஆடி சேல் போயிட்டு இருக்குங்க. அதனால் டவுன் ஹால் ஃபுல்லாக கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் டவுன் ஹால் விசிட் பண்ணுறோங்கிறப்போ எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் தெரிஞ்சவங்க மூலமாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் கற்றுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் வரதுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது எல்லாமே ஹோல்சேல் ஷாப்பு தான். நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வாங்கலாம். இதுதான் அந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரீட்டுக்கான நேம். இப்போ தான் அந்த நேம் போர்டு வந்து புதுசாக வச்சுருக்காங்க. ரெஃபரன்ஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்களும் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தால் மார்னிங் வச்ச சாம்பார் வந்து காலி ஆயிடுச்சுங்க. ஒயிட் ரைஸ் மட்டும்தான் மீதி இருந்தது. அதை அப்படியே லைட்டாக தாளிச்சிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி அந்த அன்றைக்குமே இந்த குக்கிங் ஒர்க் வந்து நம்மளை விட்டு போகாத மாதிரி தான் வந்து இருந்தது. நானும் மதியம் குயிக்காக சமைச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 o'clock போல் நைட் டின்னருமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கேரட் புலாவ் தான் செஞ்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருந்ததுங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், பீட்ரூட்டில் ஒரு புலாவ் செஞ்சேன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனால இந்த டைம் கேரட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே நல்லா வந்துருந்தது. உங்கள் வீட்லேயும் யாராவது கேரட் பீட்ரூட்டில் பிடிக்காமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மெயினாக சைடிஷ் பார்த்தீங்கன்னா ஆனியன் பச்சடி மட்டும் இருந்தால் போதும். அப்படி அது இல்லைனாலும் நம்ம வேறு எதுவுமே வந்து சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் டவுன் ஹாலிலிருந்து பூவுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கட்டி முடிச்சிடலான்னு சொல்லி தான் கட்டிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பூ கட்டுறப்போல டிவி பார்த்துட்டே பூ கட்டி பாருங்கள். டைம் போகிறதே தெரியாது. அது இல்லாமல் நம்ம குயிக்காகவுமே பூவுமே கட்டி முடிச்சிருவோம். பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வைக்காமல் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சு பாருங்கள். ஒரு பூ கெட்டு போகாமல் 1 week வரைக்கும் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அன்னைக்கு நைட் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கியாச்சுங்க. இனி வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஆடி வெள்ளி. அன்னைக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால மார்னிங்கே வந்து எழுந்து நேரமாக குளிச்சுட்டு சாமியுமே கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டு சுண்டல் குழம்பு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது.
ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஒரு ட்ரை மசாலா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். 1/4 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, 4-5 கருவேப்பிலை சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிறப்போ நமக்கு சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 2 கைப்பிடி தேங்காய் சேர்த்துட்டு அது ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட மசாலாஸ்லாம் வந்து ரெடி ஆயிருச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரை மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்ல பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி இறக்குனீங்க, அப்போ தான் இந்த கிரேவி செய்யறதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட மசாலாஸ்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை வந்து சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து ட்ரையான பட்டாணி வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓவர் நைட் வந்து நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7-8 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட பட்டாணி கிரேவி வந்து நல்லா சூப்பராக தயாராகிருச்சுங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே நல்லா மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்துட்டு ஒயிட் ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. மார்னிங்கே வந்து இந்த குழம்பு வந்து காலி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லி தான் ஊற்றிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கோவிலுக்கு போக வேண்டிய ஒர்க் இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு டேபிள் ரோஸ் செடியில் ஒரு எல்லோ கலர் டேபிள் ரோஸ் வந்து நல்லா சூப்பராக பூத்து இருந்ததுங்க. என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இதை பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஏரியல் லிக்விடில் வந்து கட் பண்ண அந்த டப்பா தான். இதுலேயுமே நல்லா சூப்பராக பூ வந்துருந்தங்காட்டி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் மாவுமே காலி ஆயிடுச்சுங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்து மாவு அரைச்சிடலான்னு சொல்லி மாவுக்கு தேவையான அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சாச்சு. சரி இப்போ வாங்க நான் டவுன் ஹாலில் என்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி காமிக்கிறேன். ரொம்ப ஹெவியாலாம் பர்ச்சேஸ் பண்ணலங்க. நார்மலாக தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம், ஏதாவது ஞாபகத்தமாக இருக்கட்டும்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னென்னா செராமிக் பாட்ஸ் தான். எனக்கு செராமிக் பாட்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குங்க. நான் தேடி ஒவ்வொன்றையும் பார்த்து வாங்குவேன். இந்த பெரிய இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவு கெப்பாசிட்டி உள்ளது. நம்ம எது வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே எல்லோ கலர் கோட்டிங்கோடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த குட்டி செராமிக் பாட் பார்த்திங்கன்னா பிக்கிள் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஊறுகாய் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் ஊறுகாய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். பெரிய பாட் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ், அந்த குட்டி பாட் வந்துட்டு 50 ருபீஸ். ரெண்டு சேர்த்து 150 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்டெய்னரில் வாஷ் பண்ணி வச்சுட்டு போயிட்டு ட்ரை ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு திங்ஸுமே புதுசாக வாங்குகிறோம் அப்படின்னா வாஷ் பண்ணி வச்சுறது வந்து ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்களுமே கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. கோவில் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அந்த அன்றைக்கி புதுசாக ஒரு ஊஞ்சல் வச்சு கணபதி ஹோமம் மாதிரி செஞ்சுருந்தாங்கங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்களுமே அங்கே கணபதி ஹோமத்தில் கலந்துக்கிட்டு நல்லா திருப்திகரமாக சாமி கும்பிட்டு முடித்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியாக தான் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயே அன்னதானமே கொடுத்தாங்கங்க. வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம். அங்கே அன்னதானம் கொடுக்குறப்பவே சைட்லேயே மஞ்சள், குங்குமம், கயிறு, வளையல் எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் 12:30 போல் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து ரொட்டீன் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த அன்றைக்கி வெளில போட்டு போன ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 2 செட்டு வந்து இருந்தது. அது கையில் வாஷ் பண்ணலான்னு சொல்லி தான் சோப் பவுடரில் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அது ஊறுற கேப்பில் வந்து மாவுமே ஆட்டி முடிச்சாச்சு. அது பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை நான் எப்போவுமே இந்த ரிவைவ் லிக்விடில் தான் வந்து ஊற வைப்பேன். அப்போ தான் அது வந்து நல்ல ஒரு ஸ்டிஃபாக வந்து இருக்கும். நீங்கள் நார்மலாக கஞ்சி பவுடரில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இது மெயினாக பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ் இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணணும். நார்மல் ட்ரெஸ்க்குலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து பிடிச்சிக்கோங்க. அதில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 2 செட் ட்ரெஸ்க்கு 1/2 பக்கெட் தண்ணி, 2 மூடி ரிவைவ் லிக்விட் வந்து கரெக்டாக இருக்கும். அதை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 அன் ஹவர் சோக் பண்ணி
எடுத்து காய வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ட்ரெஸ்ஸுமே நல்லா ஸ்டிஃபாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த லிக்விட் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா ஷாப்லையுமே வந்து கிடைக்குங்க. இது காட்டன் ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காட்டன் சுடிதார், காட்டன் ஷர்ட்டு, காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த லிக்விடில் சோக் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மதிய சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் பொரியல் தான். நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 மணி போல் நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. நமக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு தோன்றது வந்து சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு தான். ஸோ சூடாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருந்தேன். காலைல மாவு அரைச்சேன் பார்த்தீங்களா, அப்போ உளுந்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்த மாதிரி இருந்தது. அதனால் குட்டியாக ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஈவினிங் போல் வடை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் உளுந்து வடைக்கான டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஃப்ரீயாக இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. போன டைம் செஞ்சதை விட இந்த டைம் வந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்தது. ஏன்னா இந்த டைம் கிரைண்டில் தானே உளுந்து மாவு அரைச்சோம். அதனாலே என்னமோ தெரியல, ரொம்பவே நல்லா வந்திருந்தது. இந்த டைமாவது ஓட்டை போட்டு வடை செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் ஆனால் எனக்கு அது வரவே இல்லைங்க. அதனால் எப்பவும் போல் நார்மலாகவே செஞ்சு எடுத்துட்டேன். இது கூட ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குங்க. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் மாவு அரைப்போம். அப்போ உளுந்து மாவு வந்து கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டோன்னா நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குமே ரெடி ஆகிற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு உளுந்து வடையெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிப்போ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வடையில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்ப சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா டீ பாட்டில் தான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி வடை ஐட்டம்லாம் செய்கிறோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் டீ வச்சு குடிச்சோம்னா தான் ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அப்படியே சுட சுட டீயுமே வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ அண்ட் மெதுவடை காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. உங்களில் யாருக்குள்ள இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கார்டனில் வந்து குட்டி ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். நம்ம வீட்டு செடிகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போல்லாம் நிறையவே கொஞ்சம் வளர்ந்துருக்குங்க. செம்பருத்தி பூச்செடியில் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. ரோஸ் செடியுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்க்கு நல்லாவே சூப்பராக வந்து தளிர் விட்டு வந்திருக்கு. ஸ்பைடர் பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தப்போ அப்படியே இருந்ததுங்க. இப்போ சைட்லேயே ஒரு சப் பிரான்ச் மாதிரி நிறைய வருது. அதை நம்ம வேற ஒரு பாட்டு கூட மாற்றி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீரை செடியுமே தானாக வந்துருந்ததுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. மணத்தக்காளி கீரை தான். இதுவுமே நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம குக்கிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். துளசி செடி வந்து வேற ஒரு பாட்டுக்கு மாற்றி வச்சேன்னு சொல்லி. அந்த செடி தான் இது. இப்போ நல்லாவே க்ரோத் ஆகி சூப்பராக வளர்ந்துருக்குங்க. இது காலையில் காமிச்ச டேபிள் ரோஸ் செடி தாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வயலட் கலர் செடியுமே நான் கொஞ்ச நாள் பூவெல்லாம் பறிக்காமல் விட்டுட்டேன். அதிலிருந்து சீட்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் கீழே விழுந்து நிறைய செடியுமே வந்து இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கப்புறம் ஹைலைட்டு நம்மளோட வெத்தலை கோழி தான். இது ரொம்ப வளர்ந்து மேலே வரைக்கும் போயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது குட்டியோ ஒரே ஒரு கட்டிங்ஸ் மட்டும் தான் வச்சு அது இந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் நான் நினச்சே பார்க்கலங்க. அதுக்கப்புறம் நான் நைட் டின்னருமே ரெடி பண்ண வந்துட்டேன். ஹஸ்பண்ட் நைட் டின்னருக்கு வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் கேட்டிருந்தாங்க. அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வந்து வதங்கிடும். வெங்காயம் தக்காளியில் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம வேணுங்கிற காய்கறியெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது அவங்கவுங்க ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு இன்றைக்கி கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க. இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா காயில் ஓரளவுக்கு வந்து நல்லா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்குலாம் லைட்டாக தயிர் சேர்த்து செய்கிறப்போ அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மேலே லைட்டாக ஃப்ளேவர்ஸ்க்காக நான் வந்துட்டு மல்லி இலை வந்து சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு வைக்கிற அளவே தண்ணி வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி நார்மலாக ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3-4 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷ்க்கு ஆனியன் பச்சடி மட்டும் இருந்தாவே சூப்பராக சாப்பிட்டு முடிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.